ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒன்று செய்ய போகிறோம், ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து மிதுக்கங்காய்ங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் மிதுக்கங்காய் நிறைய வந்ததுனால இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சுருக்கேங்க. ஒன்றும் போடல, உப்பை விட்டு நல்லா லைட்டாக பசறிட்டு அப்படியே காய வச்சுருக்கேங்க. இதை வந்து எப்போவுமே அடிக்கடி நான் துவையல் செய்வேங்க. இப்போ நம்ம ஆயில் காய்ந்த உடனே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்த உடனே சிம்லே தாங்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்த உடனே எடுத்துக்கலாம். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், அதுக்கப்புறமா புளி எல்லாத்தையுமே எண்ணெயில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஏன்னா மத்தியானம் வரைக்கும் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த எண்ணெயை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா பாத்திரம், அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் தேங்காய் துருவல், நல்லா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு அப்படியே அந்த ஹீட்டில் வச்சுருப்பேன். அப்புறம் அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த எண்ணெயை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உளுந்தம்பருப்பு, துவையல்னாவே ரொம்ப முக்கியமானது உளுந்தம்பருப்பில், அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காவை சூட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு சவந்தோன்னே எடுத்துக்கணும். கரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதனுடைய சுவை மனம்லாம் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காவையும் நான் வந்து அந்த ஹீட்லேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் குறைன்னு இல்லாமல் ரொம்பவும் மையாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வந்து இதில் இருக்கும். ரொம்ப கசக்குமோன்னு நினச்சிட வேண்டாம். சும்மா காய் சாப்பிட்டோன்னா தான் கசப்பு, வாயில் வைக்க முடியாத அளவு கசப்பு அந்த காயில் இருக்கும். ஆனால் இது மாதிரி வத்தல் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி துவையில் அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வத்தல் தான் நமக்கு இந்த எல்லா விசேஷ வீடுங்கள்லேயும் உப்போடு வைப்பாங்க. ஆனால் நம்ம அதை அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் இது சுகருக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி வயிற்று புழு எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை, சின்ன பிள்ளைங்களுக்கே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வளர்க்குறது ரொம்ப சுலபங்க. இதுக்குன்னு விதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். சும்மா அந்த காயை போட்டால் தன்னால் முளைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு களைச்செடி தான். களைச்செடியாக எங்கேயாவது கிடைச்சா கூட கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அது பேசாமல் அப்படி எந்த மண் கலவையும், மண்ணே இல்லைனாலும் இத்தனோண்டு மண்ணில் அது அழகாக வளரும். ஒரு செடியில் எப்படினாலும் ஒரு தடவை அறுவடை பண்ணுறப்ப 100லேருந்து 200 காய்கள் கிடைக்குங்க. போன வருஷம் நான் எடுத்து வச்சது தான் இன்னுமே நமக்கு இருக்குது. நிறைய வந்து வேஸ்ட்டாக தான் வந்து போயிட்டே இருக்கும். அது காய்ச்சி வேஸ்ட்டாக போக நமக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போவும் காய் கொஞ்சம் வாடி அப்படி தான் கிடக்குது. அதுக்குன்னு பராமரிப்புலாம் நான் பண்ணலை. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சுவை பிரமாதமாக இருக்கும். புளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்குமே சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.